ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்ல மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துச்சு. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிட்டேன். இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இந்த ஊற வைக்கிற நேரத்தில் நம்ம சமோசாக்குள்ள வைக்கிற ஸ்டஃப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம சமோசா ஷீட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்து அது நல்லா சப்பாத்தி மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேய்ச்சி வச்சிருந்த சப்பாத்தியை ஒரு தோசை கல்லில் போட்டு ஒரு 2 பக்கமும் 5 செகண்ட் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருந்த சப்பாத்தியை 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது சமோசா கார்னர் ஒட்டுறதுக்காக நம்ம ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சமோசா சீட்டை எடுத்து அதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு நம்ம சமோசாக்காக பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து அது கார்னரில் ஃபுல்லாக இந்த மாவை தடவி ஒட்டி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்திலையுமே ஸ்டஃப் வச்சு நம்ம சமோசா மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். எல்லா சமோசாவும் மடித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த சமோசாவை எண்ணெயில் போட்டு எடுத்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் ஒவ்வொரு சமோசாவாக எண்ணெயில் போட்டு எடுத்துடுவேன். சமோசா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சமோசா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா சமோசாவும் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமோசாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.